இந்தியாஸ் நம்பர் ஒன் ஸ்மார்ட் வாட்ச் பிராண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஃபயர்போல்ட் பிராண்ட் தான் எப்போவுமே எல்லாமே சொல்லுவாங்க. ஏன்னா ஃபயர்போல்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஸ்மார்ட் வாட்சஸ்லாம் மேக் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஃபஸ்ட்டாக. அதுக்கப்புறம் தான் நிறைய ஸ்மார்ட் வாட்சஸ் பிராண்ட் வந்துச்சு. ஸோ இப்போயும் பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் நம்பர் ஒன் ஸ்மார்ட் வாட்ச் பிராண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஃபயர்போல்ட் தான் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஃபயர்போல்ட் பிராண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ தரமான ஒரு ஸ்மார்ட் வாட்சை வந்து சேல் பண்ண போகிறாங்க. ஸ்மார்ட் வாட்ச்னு சொல்கிறத விட ரிஸ்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு சூப்பரான புது ஃபீச்சர்ஸில் புதுசாக வந்து ஸ்மார்ட் வாட்ச் எப்பவும் போல் எல்லாமே ஸ்மார்ட் வாட்சே கொடுக்காம டிஃப்ரெண்ட்டாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஸ்மார்ட் வாட்சை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன ஸ்மார்ட் வாட்ச்னு பார்த்தீங்கன்னா ஃபயர்போல்ட் ட்ரீம்னு ஒரு ஸ்மார்ட் வாட்ச் ஜனவரி 10 அதுவுமா சேல் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் வாட்சில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்ப்போம். ஸோ கண்டிப்பான வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்மார்ட் வாட்ச் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆண்ட்ராய்டு 4G லைட் நானோ சிம் ஸ்மார்ட் வாட்ச் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸ்மார்ட் வாட்சில் ரிஸ்ட் ஃபோன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் வாட்சோட பேசிக்லேயே பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 2.02 இன்ச்சுக்கான டிஸ்பிளே கொடுக்குறாங்க. AMOLED டிஸ்பிளே கொடுக்கல, நார்மலான ஒரு LCD டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 320x386 பிக்சல் ரெசல்யூஷன் வரையும் கொடுக்குறாங்க. அண்ட் 600 நிட்ஸ்க்கான பிரைட்னஸ் கொடுக்குறாங்க. அண்ட் 60 Hzல ரெஃப்ரெஷ் ரேட் வரையும் கொடுக்குறாங்க. நல்ல லார்ஜ் டிஸ்பிளே தான் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் வாட்ச் டிஸ்பிளேல கொடுத்துருக்காங்க. நார்மலான ஒரு LCD டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. AMOLED டிஸ்பிளேலாம் எதுவும் கொடுக்காம ஒரு நார்மல் டிஸ்பிளேவா ஸ்மார்ட் வாட்ச்ல கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெல்த் ஃபீச்சர்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபயர்போல்ட் பிராண்ட்ல எப்பவுமே நல்ல ஹெல்த் ஃபீச்சர்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாவே கொடுப்பாங்க. அந்த மாதிரி இந்த ஸ்மார்ட் வாட்ச்லயும் எல்லா ஹெல்த் ஃபீச்சர்ஸும் சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. அண்ட் வாட்ச் ஃபேஸஸ்னு பார்க்குறப்ப மல்டிபிள் கிளவுட் பேஸ்டு வாட்ச் ஃபேஸஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மல்டிபிள் ஸ்போர்ட்ஸ் மோட் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுத்துக்கும் எப்பவுமே குறை வைக்காம சூப்பராகவே கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல இன்ட்ரெஸ்டிங்காக என்னென்ன கொடுத்துருக்காங்கிறத பார்ப்போம். இன்ட்ரெஸ்டிங் ஃபீச்சர்ல ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கால் ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல கால் ஃபியூச்சர்ஸ் ப்ளூடூத் காலிங் ஆப்ஷன் கொடுக்கல, சிம் ஸ்லாட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவரையும் ஒரு பிராண்டட்ஸ் எதுலையுமே பார்த்தீங்கன்னா சிம் ஸ்லாட் கொடுத்தது இல்லை. இன்ஸ்டாகிராமில் விற்கிற சில ஸ்மார்ட் வாட்ச்லாம் பார்த்தீங்கன்னா சிம் ஸ்லாட் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் வந்து லோக்கல் பிராண்ட் ஸ்மார்ட் வாட்சாக இருக்கும். ஸோ டாப் பிராண்ட் ஸ்மார்ட் வாட்சஸில் பார்த்தீங்கன்னா இதுவரை சிம் ஸ்லாட் எந்த ஸ்மார்ட் வாட்ச்லையும் கொடுக்கல. இவங்க பார்த்தீங்கன்னா சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அதுவும் 4G லைட் சிம் ஸ்லாட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் வாட்சில் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா கால் மேக் அண்ட் ரிசீவ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸும் வந்துருது. 4G லைட் நானோ சிம் யூஸ் பண்ணலாங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நானோ சிம் நம்ம ஸ்மார்ட் வாட்ச்லேயே இன்செர்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் வருது. அண்ட் வைஃபை சப்போர்ட் ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் வாட்சில் கொடுத்துருக்காங்க. ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி நம்ம வைஃபை யூஸ் பண்ணி அந்த ஸ்மார்ட் வாட்சை யூஸ் பண்ணலாங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் 4G லைட் நானோ சிம் யூஸ் பண்ணி அந்த ஸ்மார்ட் வாட்சை யூஸ் பண்ணலாங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இது புது அப்டேட் பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும் இந்த ஸ்மார்ட் வாட்சில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆப் சப்போர்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப் சப்போர்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறையவே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா மொபைல் ஆப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் வாட்சில் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ மொபைலில் நம்ம யூஸ் பண்ணுற எல்லா ஆப்புமே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்மார்ட் வாட்சில் யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா யூடியூப், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாமே ஸ்மார்ட் வாட்ச்லேயே யூஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி அந்த ஸ்மார்ட் வாட்ச்லாம் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் நோட்டிஃபிகேஷன் மட்டும் தான் காட்டும். இந்த ஸ்மார்ட் வாட்சில் வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் வருது. அண்ட் யூடியூப் வீடியோஸ் பார்க்குற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்ஸ்டால ரீல்ஸ், இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறது எல்லாமே ஸ்மார்ட் ஃபோனில் எப்படி யூஸ் பண்ணுவோமோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இந்த ஸ்மார்ட் வாட்ச்லேயே கொடுத்துருக்காங்க. அண்ட் கூகுள் குரோம் ஆப்ஷன்ஸ்லாம் வர கொடுத்துருக்காங்க. நம்ம ஸ்மார்ட் வாட்சில் ஸ்மார்ட் ஃபோனில் எப்படி சர்ச் பண்ணி பார்ப்போமோ அதே மாதிரி சர்ச் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபுட் ஆப்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸ்விக்கி, ஜொமேட்டோன்னு எல்லா ஆப்பும் யூஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மெயினாக இந்த ஸ்மார்ட் வாட்சில் ஒன்று இருக்குது, ப்ளே ஸ்டோர் அவைலபிள் கொடுத்துருக்காங்க. 1000+ ஆப்ஸ் வந்து சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ப்ளே ஸ்டோர் இருக்கனால ஸ்மார்ட் வாட்சஸ், ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி எந்த ஆப் வேணுமோ நம்ம இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் கூகுள் ரிலேட்டட் ஆப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் வாட்சில் சப்போர்ட் பண்ணுறாங்க. கூகுள் மெயில் யூஸ் பண்ணலாம் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மேப் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. டிரைவ், ஆட்சன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் வாட்சில் கூகுள் ரிலேட்டட் ஆப் எல்லாமே சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் மெயில் பார்க்கணுன்னா கூட உங்கள் ஸ்மார்ட் வாட்ச்லேயே செக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் மேப் யூஸ் பண்ணனால நேவிகேஷனுக்கு இந்த ஸ்மார்ட் வாட்ச்லேயே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. ஸ்மார்ட் ஃபோன் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்மார்ட் வாட்சை யூஸ் பண்ணி நம்ம எல்லாமே யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆப்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஹைலைட்டான ஒரு ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. OTT ஆப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை விட வேறு என்ன வேணும், ஸ்மார்ட் வாட்ச்லேயே பார்த்தீங்கன்னா எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஸோ OTT ஆப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்மார்ட் வாட்ச்லேயே சப்போர்ட் இருக்குது. நீங்கள் OTTயில் பார்க்குற எல்லா வெப் சீரிஸ், மூவிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்மார்ட் வாட்ச்லேயே பார்க்கலாங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் கேம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் வாட்சில் கொடுத்துருக்காங்க. கேம்ஸ்னால் நம்ம நார்மலாக கொடுக்குற ஸ்மார்ட் வாட்ச் கேம்ஸ்லாம் எதுவும் கொடுக்காம ஸோ மொபைலில் எப்படி ப்ளே பண்ணுவோமோ அந்த மாதிரி கேம்ஸ் ஆப்ஷன் இந்த ஸ்மார்ட் வாட்ச்லேயும் கொடுத்துருக்காங்க. சப்வே சஃபர், COC கேம்ஸ் நிறைய ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் வாட்சில் கொடுத்துருக்காங்க. கேண்டி கிரஷ் வரையும் நம்ம அந்த ஸ்மார்ட் வாட்ச்லேயே ப்ளே பண்ணலாங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்டு கேம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மார்ட் வாட்ச்லேயே சப்போர்ட் ஆகுது. அந்த ப்ளே பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. இது கண்டிப்பாக வந்து சூப்பரான ஒரு ஃபியூச்சர் தான் இருக்கும். ஸோ பெஸ்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. அண்ட் AI சப்போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. AI ஆப்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணலாங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. AI சப்போர்ட் இருக்கிறது கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும்.
ஸோ ஒரு மினி ஃபோன் மாதிரி யூஸ் பண்ணுற இந்த ஸ்மார்ட் வாட்சில் பேட்டரி கெப்பாசிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 800 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ ஹெவி யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 10 hours வரையும் உங்களுக்கு பேக்கப் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எக்ஸ்ட்ரீம் லெவலில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4 hours வரையும் பேக்கப் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு யூஸ் பண்ணாலும் 800 mAh பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம மொபைலில் பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரியில் கொடுத்துட்டு இருக்காங்க. பட் அதுவே பார்த்தீங்கன்னா 1 day தான் கிட்டத்தட்ட வருது எவ்வளோ யூஸ் பண்ணாலும். இது பார்த்தீங்கன்னா 800 mAh தான் கொடுத்துருக்காங்க. ஹெவி யூஸ்லாம் பண்ணிங்கன்னா 2 hours வரதே பெரிய விஷயம் தான். அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. 800 mAh பேட்டரி கெப்பாசிட்டி இதுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு அளவுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் சார்ஜிங் டைம்னு பார்த்தீங்கன்னா 2 hours போதும்னு சொல்லியிருக்காங்க. 2 hours ஃபுல் சார்ஜிங் கம்ப்ளீட் ஆயிருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் அடிஷனலாக இந்த ஸ்மார்ட் வாட்சில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மல்டி மெனு லே அவுட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் வாய்ஸ் அசிஸ்டன்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. IP67க்கான வாட்டர் ரெசிஸ்டன்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் வாட்சில் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி யூஸ் பண்ணுறதுனால நல்ல ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வீடியோஸ் பார்க்குறதுக்கு சரி மியூசிக் கேட்கறதுக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பீக்கர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ளூடூத் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ப்ளூடூத் மூலமா மொபைல் டு மொபைல் எப்படி டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோமோ அதுமாதிரி இந்த ஸ்மார்ட் வாட்ச் டு மொபைலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸில் பார்த்தீங்கன்னா கால்குலேட்டர், அலாரம், வெதர் அப்டேட்னு எக்கச்சக்கமான அடிஷனல் ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. சூப்பராகவே இருக்குது. இந்த ஸ்மார்ட் வாட்ச் க்ரோன் அண்ட் பட்டன் கண்ட்ரோல் 2 ஆப்ஷன்ஸ்லையும் கொடுத்துருக்காங்க. நல்லாவே இருக்குது. அண்ட் இந்த ஸ்மார்ட் வாட்சில் எல்லாமே பேசிட்டோம். ஆனால் அந்த ஸ்மார்ட் வாட்சில் ஸ்டோரேஜ் ப்ராசஸரை பற்றி பேசல. இந்த ஸ்மார்ட் வாட்சில் ஸ்டோரேஜும் ப்ராசஸரும் கொடுத்துருக்காங்க. ஏன்னா மொபைல் மாதிரி கொடுத்தனால அதுவும் கொடுத்தாங்க, அதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டோரேஜ்னு பார்க்குறப்ப 2GB ரேம் ஆப்ஷன் இந்த ஸ்மார்ட் வாட்சில் கொடுத்துருக்காங்க. அண்ட் 16GB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப் சப்போர்ட்லாம் இருக்கனால நிறைய ஆப்ஸ் நம்ம டவுன்லோட் பண்ணுறதுனால 16GB ஸ்டோரேஜ் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராசஸர்னு பார்க்குறப்ப இந்த ஸ்மார்ட் வாட்சில் கார்டெக்ஸ் ப்ராசஸரை யூஸ் பண்ணியிருக்காங்க. குவாட் கோர் CPU தான் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் வாட்சில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் வாட்ச் பார்த்தீங்கன்னா January 10 சேல் பண்ண போகிறாங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் வாட்சை பற்றி சொல்கிறதுக்கு அவ்வளோதான் இருக்குது. எல்லாமே சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. ஒரு மினி ஸ்மார்ட் ஃபோனாக பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. விரிஸ்ட் ஸ்மார்ட் வாட்ச்னு சொல்லாமல் விரிஸ்ட் மொபைல் தான் வந்து சொல்லியிருக்காங்க. சூப்பராகவே இருக்குது. இந்த ஸ்மார்ட் வாட்ச் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஏன்னா சூப்பர் ஒர்த்தாக வந்து ஃபஸ்ட்டு டைம் இவங்க தான் வந்து கொடுக்குறாங்க சிம் போடுற மாதிரி. ஸோ இதுக்கு முன்னாடி இன்ஸ்டாவில் வாங்கியிருப்பீங்க, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்கான இதாக தான் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரிஜினல் பிராண்ட், டாப் பிராண்ட்னு கொடுக்குறாங்க. ஸோ இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்க்குறப்ப 5999 rupeesக்கு சேல் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ எவ்வளோங்கிறத அவங்க லான்ச் பண்ணுறப்ப சொல்லுவாங்க. பட் ப்ரைஸ்னு பார்க்குறப்ப 6000 rupees தான் கோட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் வாட்சோட ப்ரைஸும் கூடிய சீக்கிரத்தில் இன்க்ரீஸ் பண்ண சான்சஸ் இருக்குது. சீக்கிரமாக ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.